புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம், நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி எந்த லொக்கேஷன் பார்க்க போகிறோம்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் இருக்க கொடிவேரி ஃபால்ஸில் என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அணையின் சிறப்புகள் பார்த்துட்டு வந்துடலாம். கொடிவேரி அணை பவானி ஆற்றின் குறுக்கே ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான தடுப்பணை ஆகும். நீர்ப்பாசனம் மற்றும் சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா காலகட்டத்திலும் இங்கே தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. சின்ன தம்பி படத்தில் வரும் பிரபு சாரோட வீடு இங்கே தாங்க இருக்குது. இந்த ஆற்றுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. பாட்டு வாத்தியார் படத்துல இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், அந்த சாங்கில் ஒரு சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. ராசுக்குட்டி படத்துல இருந்து நான் பிடிச்ச கிளியே வாசமலர் கொடியே, அந்த சாங்கில் ஒரு சில சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. இது சத்தியம் படத்துல இருந்து சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம், அந்த சாங்லேயும் ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்த சாங்லேயும் ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே சாங்கில் ஒரு சில சீன் காட்டியிருப்பாங்க. பாக்யராஜ் சார் நடித்த இது நம்ம ஆளு படத்தில் பாக்யராஜ் சார் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பார். அந்த வீடு இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தாங்க இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இங்கிலீஷ் காரன் படத்தில் சத்யராஜ் சார் ஒரு சில காலேஜ் பசங்கள்லாம் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நின்றுட்டு ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான சீன் இந்த அணை பக்கத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு கொடிவேரி அணையில் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.